இந்த காணொளியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டிங்கன்னா நம்ம பெருவிரலோட அற்புதங்களும் அதில் உள்ள பெரிய பெரிய அதிசயங்களும் நமக்கு தேவையான நிறைய ரகசியங்களையும் அது உள்ளடக்கி வச்சுருக்கிறது நமக்கு தெரியும். பெருவிரலை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த காந்த சக்தியை பற்றி சொல்லணும். எப்படின்னா ஒவ்வொரு பொருளையுமே காந்த சக்தி இருக்குது. உதாரணத்துக்கு அணுக்குள்ளே கூட காந்த சக்தி இருக்குது. அணுக்குள்ளே கூட காந்த சக்தி இருக்கிறதுனால தான் அணுக்கள்லாம் கூடி ஒரு பொருளாகுது. அதே மாதிரி நம்ம உடம்பு அப்படியே இருக்குன்னா உடம்புல உள்ள ஒவ்வொரு ஆர்கனும் பிரியாமல் நேர்த்தியாக இருக்குதுன்னா அது காரணம் நம்ம உடம்புல உள்ள காந்த சக்தி. இந்த காந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள மூலாதாரத்துலேருந்து ஆக்சுவலாக வெளிப்படுது. இந்த மூலாதாரத்துக்கு சக்தி எப்படி எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம 4 பெருவிரல் மூலமாக தான் வருது. கையில் உள்ள பெருவிரல் ஆண்டனா மாதிரி, அதாவது இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்களேன், யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா வடக்குலேருந்து தெற்கா 3 பாகமாகவும் கிழக்கு மேற்க 7 பாகமாக இருக்கும். இந்த 10 டைப்பான வகையான இந்த பிரபஞ்சம் இந்த பெருவிரலுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதாவது பெருவிரல் ஆண்டனா மாதிரி அங்கே உள்ள சக்திகளை இங்கே வாங்கி கொடுக்கறது. இதனால தான் நம்ம பெருவிரல் நல்லது கெட்டது பார்த்திங்கன்னா மேல் நோக்கி கீழ் நோக்கி நம்ம காமிக்கிறோம். நமக்கு என்ன வகையான சக்தி வேணுமோ, அதாவது நமக்கு நம்ம உடம்பே ஒரு மாதிரியே ஹீட்டாக இருக்குன்னா நமக்கு நீர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம பெருவிரலையும் சுண்டு விரலையும் தொட்டோம்னா அந்த சக்தி கிடைக்கும். என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும், பொருள் வேணுமா, பணக்காரன் ஆகணுமா, பெரிய எல்லாத்தையுமே ஆளணுமா, எல்லா வித சக்திகளுக்கும் இந்த பெருவிரலில் பவர் இருக்குது. இந்த பெருவிரலில் எந்த விரலோட டச் பண்ணுறோம், எப்படி மேல் நோக்கி வைக்கிறோமா, கீழ் நோக்கி வைக்கிறோமா, குறுக்கால வைக்கிறோமா, கவுத்தி வைக்கிறோமாங்கிற பொறுத்து பல வகையான சக்திகள் நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் அதானி அம்பானிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு சில ரிஷிகள் மூலமாக சில ஆட்கள் மூலமாக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு அதுக்குரிய சக்தியெல்லாம் வச்சு அவங்க பயன்படுத்தி தான் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஆட்கள் ஆகுறாங்க. நம்ம தெரிஞ்சாலுமே பயன்படுத்துறது இல்லை, சில விஷயங்களை நம்ம நம்புறதே இல்லை. இது நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். நம்ம உடம்புன்னு ஒன்று இருக்கிறதுனால நம்ம வாழ்கிறோம். இப்போ உடம்புல உள்ள ஒவ்வொரு பொருளும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. நம்ம அதை பற்றி ஒரு நாள் கூட நினச்சி பார்க்குறது இல்லை. நம்ம இதயத்தை பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் 5 லிட்டர் ரத்தத்தை தள்ளிடுது. அந்த அளவுக்கு உடம்புக்குள்ள ஒரு இதயத்துக்கே பவர்ஃபுல் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு விரல்களுக்கும் அந்த மாதிரி பவர்கள் இருக்குது. உடம்பில் உள்ள உறுப்புகளை பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கண், மூக்கு, காது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் திறமை மட்டும் ஏன் வித்தியாசப்படுதுன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த பெருவிரலுடைய அடிப்படை தான். நம்ம இந்த பெருவிரலுடைய சக்தி எந்த அளவுக்கு எந்த மாதிரி சக்திகளை உள்ளே இருக்குதோ அதை பொறுத்து அவருடைய திறமை. சில பேர் பார்த்திங்கன்னா மன லெவலில் இன்க்ரீஸ் ஆவான், சில பேர் பொருள் லெவலில் இன்க்ரீஸ் ஆவான், சில பேர் திறமை அளவில் இன்க்ரீஸ் ஆவாங்க, சில பேர் உடம்பு அளவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பெருவிரலுடைய ஆண்டனா தான். நம்ம பெருவிரலுங்கிறது ஒரு ஆண்டனா மாதிரி. ஸோ இந்த பெருவிரலை பயன்படுத்தி பல முத்ராக்கள் செய்கிறோம். முத்ரான்னா அதாவது பிரபஞ்ச அடையாள மொழி நம்ம சொல்லுவோம். முத்ரா மூலமாக பல விஷயம் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பெருவிரலையும் ஆள்காட்டை விரலையும் நம்ம தொட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆயுள் கூடும். நம்ம பெருவிரலையும் நம்ம நடுவிரலையும் தொட்டோம்னு சொன்னால் மன அமைதி கிடைக்கும், உடம்புல உள்ள இறுக்கம்லாம் தெளிவாகும், தைராய்டு ப்ராப்ளம் குறையும், நிறைய பிரச்சனைகள் நம்ம வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறையும். இதே நம்ம பெருவிரலை வச்சு மோதிர விரலை தொட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பூமியோட சக்தி, அதாவது காந்த சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அதே பெருவிரலை நம்ம உள்மடக்கி அது மேலே பெருவிரலை வச்சோம் அப்படின்னா சூரிய சக்தி கிடைக்கும். இதே பெருவிரலை வச்சு நம்ம சுண்டு விரலை தொட்டோம்னா நீர் சக்தி கிடைக்கும். இப்படி நம்ம பெருவிரலை வச்சு எப்படி தொடுறோம், ஆப்போசிட்டில் தொடுறோமா இல்லை அதே கையில் ஒன்று தொடுறோமா, இதை பொறுத்து பார்த்திங்கன்னா பலவிதமான சக்திகள் நமக்கு மாறுபட்டு கிடைக்கும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டு மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெரி அதாவது வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய நினைக்கிறீங்களோ, எதை ஜெயிக்க நினைக்கிறீங்களோ அதுக்குரிய எல்லா பாதைகளும் எல்லா கதவுகளும் இந்த பிரபஞ்சத்தால் திறக்கப்படும். நம்ம பெருவிரலுங்கிறது பிரபஞ்ச கதவு மாதிரி. நம்ம திறந்து உள்ளே போய் எதை வேணாலும் அள்ளலாம், எதை வேணாலும் அள்ளி இது பண்ணிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் நான் சொல்கிறத ஒரு கருத்தாவோ ஒரு டயலாக் எடுத்திங்கன்னா அது நீங்கள் நிறைய இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்து பழகுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உண்மைகள் புரியும். இதில் பல விதமான முத்ராக்கள் இருக்குது.
பெருவரில் படுத்தி செய்யக்கூடிய பலவிதமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நம்மளோட கம்யூனிகேஷன் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமாக நிறைய நம்ம பேசலாம், நிறையா நமக்கு அதுக்கு விளக்கங்கள் கொடுக்கலாம், வகுப்புகளும் நம்ம எடுக்கிறோம். அதுலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்னால் நிறைய சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அம்பானியாக இருக்கிறதும் அதானியாக இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றவங்களும் பேசி பேசி நமக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த பெருவரலை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.